தீவிர போராட்டங்களில் குதித்த தமிழரசு கட்சி சுமந்திரனின் அவசர வேண்டுகோள். தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு தகவல், விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். அஸ்வசம வழங்கும் நாளில் மதக்கடிகளில் அதிகரிக்கும் விற்பனை. ஈஸ்டர் தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி இவர்தான், அம்பலப்படுத்தும் சரத் வீரசேகர. இலங்கை மக்களுக்கு மத்திய வங்கி விடுத்துள்ள எச்சரிக்கை. 6 மாத புலனாய்வின் பலன், பிள்ளையானின் சகா வழங்கிய ரகசிய தகவல், மறைமாவட்ட அருட்தந்தை பகிரங்கம். நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என, அதற்கு மாற்றீடாக கொண்டுவரப்பட உள்ள புதிய சட்டமூலத்தை எதிர்க்க வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் மீ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்த சட்டங்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் அனைத்து போராட்டங்களிலும் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் மிகுந்த முனைப்புடன் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்பதே எமது நீண்டகால கோரிக்கையாகும். இதனை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டங்கள் உட்பட நாடளாவிய ரீதியில் பல்வேறு போராட்டங்களை நாம் நீண்ட காலமாக முன்னெடுத்து வந்துள்ளோம். இந்த நிலையில் தற்போதுள்ள சட்டத்துக்கு மாற்றீடாக அரசை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்டமூலம் என்ற பெயரில் புதிய சட்டம் ஒன்றை இயற்றுவதற்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற முயற்சிகளை நாம் வன்மையாக எதிர்க்கின்றோம். இந்த புதிய சட்டம் மூலம் எக்காரணம் கொண்டும் நிறைவேற்றப்படக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். எனவே இந்த சட்டங்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து போராட்டங்களிலும் எமது கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவரும் மிகுந்த முனைப்புடன் பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசின் புதிய சட்ட முயற்சிகள் ஜனநாயக விழுமியங்களுக்கு அச்சுறுத்தலாக அமையும் என பல்வேறு தரப்பினர்களும் கருத்து வெளியிட்டு வருகின்ற நிலையில் தமிழரசு கட்சியின் இந்த பகிரங்க அழைப்பு முக்கியத்துவம் பெறுகின்றது. கொழும்பு செட்டியார் திரு தகவலின்படி இன்றைய தினம் 22 கேரட் தங்கம் பவுனொன்றின் விலை 3,70,000 ரூபாவாக காணப்படுகிறது. அத்துடன் 24 கேரட் தங்க பவுனொன்றின் விலை 4 லட்சம் ரூபாவாக தொடர்ந்தும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாக கொழும்பு செட்டியார் திரு தகவலின்படி இலங்கையின் தங்க விலை மாற்றமொன்றை தொடர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் இன்றைய தினம் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை அதிகரித்து பதிவாகியுள்ளது. அந்த வகையில் இன்றைய தினம் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது உலக சந்தையில் 5,187 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது உலக சந்தையில் 5,158 அமெரிக்க டாலராக காணப்பட்டது. இந்த விலை மாற்றமானது இலங்கையிலும் தாக்கத்தை செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் ஏற்கனவே 24 கேரட் தங்க பவுனொன்றின் விலை 4 லட்சம் ரூபாயிலேயே நிலை கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழலில் தங்கம் வாங்க காத்திருப்போர் தமக்கான சாதகமான சூழலை நோக்கி எதிர்பார்த்திருக்கும் நிலையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது 6,000 அமெரிக்க டாலர்களை இவ்வருடத்துக்குள் தொட வாய்ப்புள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பிப்ரவரி மாதத்துக்கான அஸ்வசம நலன்புரி திட்டத்தின் கீழான முதியோர் கொடுப்பனவுகள் இன்று முதல் வழங்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. எனினும் இது தொடர்பில் பயனர்கள் சார்பில் புதிய விசனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அஸ்வசம நலன் திட்டம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வழங்கும் உதவித்தொகையாகும். இந்த நிலையில் இன்று வழங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் 89,375 பேர் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒதுக்கப்பட்ட நிதியானது இன்று முதல் பயனர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வைப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அஸ்வசம நலன் திட்ட பணம் வழங்கப்படுகின்ற நாளில் நாட்டில் பல பகுதிகளில் உள்ள மதுபான கடைகளின் விற்பனை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கின்றது என்று கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடை உரிமையாளர்கள் கூறுவதாவது, அஸ்வசம தொகை பெறும் நாளில் வழக்கமான நாட்களின் ஒப்பிடுகையில் வருமானம் பெரிதும் உயர்கின்றது. இந்த நிலையில் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் காணப்படுகின்றது. அஸ்வசம நிதி பெறும் பலர் குடும்ப செலவுகளை பொருட்படுத்தாமல் அந்த தொகையை மதுபானத்துக்கு செலவிடுகின்றார்கள் என தெரிவித்தார். அவர்களுக்கு அந்த நபர்கள் வாடிக்கையாளர்கள் என்பதால் அவர்களின் வருமானத்தின் மூலத்தை குறித்து எந்த கவலையும் இல்லை என சிலர் தெரிவித்துள்ளனர். இந்த தகவல் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்ற நிலையில் நலத்திட்ட நிதியின் பயனுள்ள பயன்பாடு குறித்து, குடும்பங்களின் பொருளாதார நிலை மற்றும் சமூக பொறுப்புணர்வு குறித்தும் பல்வேறு தரப்பினர்களும் விவாதத்தை எழுப்பி வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி நவ்ஃப் மௌலவியை தவிர முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சாலிகலேன, ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முக்கியஸ்தரான முன்னாள் அமைச்சருமான ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையின் கைது நடவடிக்கையானது கத்தோலிக்க திருச்சபையும் ஈஸ்டர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களையும் ஏமாற்றுவதற்காக அரசு ஆடிய ஒரு நாடகமாகும். தற்போது விவசாயிகளின் பிரச்சினைகள் மற்றும் நிலக்கரி மோசடி புகார்களில் சிக்கியுள்ள அரசாங்கம் மக்களின் கவனத்தை திசை திருப்பவே இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு சுரேஷ் சாலிம் சஹ்ரானை சந்தித்தார் என்று சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படையற்றது. அந்த காலப்பகுதியில் சுரேஷ் சாலிம் இலங்கையில் இருக்கவில்லை. அவர் மலேசியாவிலும் இந்தியாவிலும் தூதரக பணிகளில் ஈடுபட்டிருந்தார். சேனல் 4 ஊடகம் வெளியிட்டிருக்கின்ற தகவல்கள் நம்பகத்தன்மை அற்றவை என்பதை ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட குழுவும் ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டின் சிறந்த புலனாய்வு அதிகாரிகளில் ஒருவரான சுரேஷ் சாலியை சிறையில் அடைத்துவிட்டு தாக்குதலுக்கு நிதியுதவி செய்தனர் என்று கருதப்படுகின்ற இப்ராஹிம் போன்றவர்களை சுதந்திரமாக நடமாட விடுவது எந்த வகையில் நியாயமானது? உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி நௌஃபர் மௌலவி என்பது தெளிவாக தெரிகின்றது. அரசியல் காரணங்களுக்காக அதிகாரிகள் வேட்டையாடப்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் பணத்தை மிக நுட்பமாகவும் மற்றும் மோசடியான முறையில் சுரண்டும் தடை செய்யப்பட்ட பிரமீர் திட்டங்களில் ஈடுபடுகின்ற 24 நிறுவனங்களை இலங்கை மத்திய வங்கி அடையாளம் கண்டுள்ளது. இதுபோன்ற 23 நிறுவனங்கள் முன்னர் அடையாளம் காணப்பட்டதாகவும் நேற்று முன்தினம் மேலும் ஒரு நிறுவனம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் நிதி நுகர்வோர் உறவுகள் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஐசிஎன்ஏ அட்வர்டைசிங் பிரைவேட் லிமிடெட் மற்றும் இணைப்பு வலைதளங்களான iCanOnlineAdvertising.com, Benercut.com, Benercut.lk, Benercut.net மற்றும் Benercut.org ஆகியவை தடை செய்யப்பட்ட பிரமீர் திட்டங்களை இயக்குவதாகவும் ஊக்குவிப்பதாகவும் புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி நீண்டகால விசாரணைகளை நடத்தி பல பிரமீர் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு சிறப்பு எச்சரிக்கையை விடுத்த பின்னர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் டீனெக்ஸ் லங்கா ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட், பெஸ்ட் லைஃப் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், குளோபல் லைஃப் ஸ்டைல் பிரைவேட் லிமிடெட், ஒன்மெக்ஸ் டிடி, எம்டிஎஃப் ஆப், குவைட்நெட், மார்க்கோ இன்டர்நேஷனல், விஎம்என் இன்டர்நேஷனல், ஃபாஸ்ட் 3 சைக்கிள் இன்டர்நேஷனல், ஃபாஸ்ட்பின் பிரைவேட் லிமிடெட், ஃப்ளூகோ ஆன்லைன் ஆப், ரேட் டு 3 ஃப்ரீடம் பிரைவேட் லிமிடெட், ஈரா மிராக்கிள் பிரைவேட் லிமிடெட், லெஜர் புக் சிமிகா இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், பிகோயின் ஆப், சன்பர்ட் ஃபவுண்டேஷன், விண்டெக்ஸ் ட்ரேடிங், ஸ்மார்ட்பின் என்டர்டெய்னர் பிரைவேட் லிமிடெட், நெட்ஃபோ இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், ப்ரோக்கியா பிரைவேட் லிமிடெட், சஹோமி.com ஆகியவை அடங்கும். இந்த நிறுவனங்கள் தடை செய்யப்பட்ட பிரமீர் திட்டங்களை இயக்குவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே இதுபோன்ற மோசடி நடவடிக்கைகளில் சிக்கி ஏமாற வேண்டாம் எனவும் மத்திய வங்கியின் நிதி நுகர்வோர் உறவுகள் பிரிவு வலியுறுத்தியுள்ளது. இத்தகைய தடைகள் செய்யப்பட்ட வலையமைப்புகள் ஊக்குவிப்பது அல்லது ஈடுபடுவது ஒரு சட்டவிரோத நடவடிக்கை என்பதை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளது. நவம்பர் 2024 முதல் இன்று வரை ஈஸ்டர் தாக்குதல் குறித்து சிஐடி மேற்கொண்டுள்ள விசாரணைகளின்படி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் முன்னாள் செயலாளர் வெளிப்படுத்திய தகவலின் அடிப்படையிலேயே சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டதாக தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கொழும்பு மாவட்டத்தின் செய்தி தொடர்பாளரான அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ இதனை தெளிவுபடுத்தினார். மேலும் 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை தடுக்க முயற்சிக்க வேண்டாம். தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டவை பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் விளைவாகும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் அரசியல் காலத்தில் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி காலத்தில் விசாரணைகள் தொடரவில்லை. கத்தோலிக்க திருச்சபை எப்போதும் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் நீதியை உறுதி செய்வதற்காக அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த விசாரணைகளை கோரியுள்ளது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னரே ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முறையான முறையில் நடத்தப்படுகின்றன. கடந்த 16 மாதங்களில் நவம்பர் 2024 முதல் இன்று வரை ஈஸ்டர் தாக்குதல் குறித்து சிஐடி விரிவான மற்றும்
சுயாதீனமான விசாரணைகளை நடத்தி வருகின்றது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சதி திட்டம் குறித்து சேனல் 4 ஒளிபரப்பியதை தொடர்ந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையானின் முன்னாள் செயலாளர் வெளிப்படுத்திய தகவலின் அடிப்படையில் புதிய விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் ஒரு விளைவு சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டதாகும். அவர் கைது செய்யப்படுவதற்கு போதுமான ஆதாரங்கள் இருந்ததாக நாங்கள் நம்புகின்றோம். அவர் தற்போது ஒரு சந்தேக நபர் மட்டுமே. அவர் தவறு செய்தாரா இல்லையா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும். இதுபோன்ற கைதுகளுக்கு அறிக்கைகளை வெளியிடவோ அல்லது பல்வேறு விளக்கங்களை வழங்கவோ தேவையில்லை. அவற்றை அரசியலாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது சிஐடியால் நடத்தப்படுகின்ற ஒரு சுயாதீன விசாரணை. இந்த விசாரணைகளை சுயாதீனமாக நடத்த அனுமதிப்பது நல்லது. இல்லையெனில் இந்த விசாரணைகளை சீர்குலைக்கும் முயற்சிகள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியாக கருதப்படும். எனவே இந்த விசாரணைகளை தடுக்க வேண்டாம் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விசாரணைகள் தொடர்ந்து செல்ல வேண்டும். இந்த விசாரணைகளில் இருந்து சில முடிவுகள் வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எனவே இந்த விசாரணைகள் தொடர்ந்து அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் மக்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்றும் நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.